நம்ம சேனலில் இது வரைக்கும் ட்ராவல் வீடியோ தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக இருக்கட்டுமே அப்படின்ட்டு நம்ம வீட்டில் இருந்த குக்கிங் வீடியோ தான் போடுறோம். இதில் என்ன பண்ணுறோம்னா, நம்ம மட்டன் எலும்பு கிரேவியும் இடியப்பமும் இது நம்ம வீட்டில் அடிக்கடி பண்ணக்கூடியதான். சரி, இது நம்ம ஃபாலோவர்ஸுக்கு தெரியட்டுமே அப்படின்ட்டு தான் இன்றைக்கி போடுவோம்ட்டு போட்டிருக்கோம். இதில் வந்து என்னென்ன மிக்ஸ் பண்ணுறாங்க, என்னென்ன பண்ணுறாங்கங்கிறத நீங்கள் உங்களுக்கு சிம்பிளாக சுருக்கமாக தான் போட்டிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா இதை யூஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். நல்லாயிருக்கு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம வீட்டிலே பண்ணதான். இதில் ஒன்றும் உங்களுக்கு பெருசாலாம் ஒன்றும் போட போகிறதில்ல, சிம்பிளாக தான் போடுறாங்க. ஒரு 10 இன்க்ரீடியன்ட், ஒரு 10 ஐட்டம் கூட இருக்காது. ரொம்ப கம்மியான ஐட்டங்கள் தான் போடுறாங்க. நல்லா இருந்துச்சு. மட்டன் ஆனால் தனியாக வேக வச்சுருக்காங்க. உங்களுக்கு தனியாக வேக வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணதில் அது தூக்கி மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது நோம்பு டைம் அல்லவா, இஃப்தாருக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. நோம்பு திறந்துட்டு நல்ல முறையில் சாப்பிட்டோம். நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. வீட்டில் இருந்து எல்லாருமே நல்லா சாப்பிட்டாங்க. நீங்களும் உங்களுக்கு தேவைன்னா சாப்பிட்டு பாருங்கள். நல்லாயிருக்கு, சூப்பராக பண்ணியிருக்காங்க. என்னெல்லாம் போட்டிருக்காங்க மொத்தத்துலேயே, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, பல்லாரி போட்டிருக்காங்க. பல்லாரி வதங்குது ஒழுக்கு. வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, மிளகா போடுவாங்க அவங்களுக்கு போட்டிருக்காங்க. போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு இருக்காங்க. நல்லா வேகணும் போல். குக்கரில் தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மட்டன் சில டைமில் வேகாது. அதனால் தனியாக வேக வச்சோம்னா வேகாதுங்கிறதுனால குக்கரில் வேக வச்சுருக்காங்க. தனியாக குக்கரில் வேக வச்சு மறுபடியும் கிரேவியும் தனியாக ஒரு பாத்திரத்தில் பண்ணுறாங்க அவங்களுக்கு. நோம்பு திறந்துட்டு ஒரு பிடி பிடிச்சாச்சு. நல்லா சாப்பிட்டோம். நீங்களும் வேணாலும் உங்கள் வீட்டில் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். நம்ம ஹோம் இல்லாமல் வீட்டிலே பண்ணதான். தக்காளி நிறையா போட்டிருக்க மாதிரி தெரியுது. கம்மியாக தான் இருந்தாலும் நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. புளிப்பாக இருக்குமோன்னு நினச்சோம், புளிப்பெல்லாம் இல்லை, நல்லா இருந்துச்சு. இடியப்பம் கொஞ்சம் ஹார்டாகிடுச்சு. மாவு சரியில்லைன்னு நினைக்கிறேன். அது மட்டும் கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு. கிரேவி சூப்பராக இருந்துச்சு. சரி, அதான் நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கன்னு தான் உங்களுக்கும் வீடியோவாக போட்டிருக்கு. உங்களுக்கு இது லாங் வீடியோ வேணும்னாலும் கேளுங்க, கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம லாங் வீடியோவாக எடுத்து போட்டுருவோம். ட்ராவல் ஒரு பக்கம் போகலை, ஃப்ரீயாக இருந்தோமா, அதனால் சரி வீட்டில் இருக்கவங்க செஞ்சாங்க, நோம்பு டைம் வேறையா, ஃப்ரீயாக இருக்கணும், அதனால் இது ஒரு வீடியோவாக எடுத்து போட்டுருவோம் அப்படின்ட்டு உங்களுக்காக போட்டாச்சு. ஏற்கனவே நம்ம ஷார்ட்ஸ் மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருந்தோம். நம்ம வாய்ஸ் இது வரைக்கும் கொடுத்தது கிடையாது. சரி, இந்த டைம் எப்படி ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம், மக்கள் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், கமெண்டில் என்ன சொல்றீங்கன்னு கேட்போம் அப்படிங்கிறதுக்காக நம்ம இப்படி ரெடி பண்ணியிருக்கு. கிரேவியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எலும்பு மட்டும் பெருசு பெருசாக வெட்டிட்டாங்க. நல்லாயிருக்கு பார்க்க கிரேவி. சாப்பிட செம்ம டேஸ்ட்டு. ஆமாம், ஒரே நைட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு, காலி பண்ணியாச்சு. சகருக்கு வேறு சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கு. அந்த வீடியோ எடுத்து வச்சுருக்கோம். உங்களுக்கு அது வேணாலும் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு அந்த வீடியோ நம்ம போட்டுருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வேறு சாப்பாடு, அது வேறு டேஸ்ட்டு. சகருக்கு சிம்பிளாக பண்ணியிருக்காங்க. இது வந்து இஃப்தாருக்காக பண்ணியிருக்கேன். எப்படி கொதிச்சிருச்சு பாருங்கள். தேங்காய் வேறு ஊற்றிருக்காங்க, அதனால தான் டேஸ்ட்டு கூடியிருக்கு. நல்லாயிருக்கு. உங்களுக்கு வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாதிரி செய்கிறதுக்கு வேறு